ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தாவே ரொம்ப சூப்பர் சொசைட்டியா ரொம்ப ஹாப்பியா நம்ம ஈவன் மனிதனா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு நாலேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி ஒரு சூப்பரான விஷயம். இது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும்னு தெரியல. நம்ம ஒரு வீடியோவும் ஒரு கண்டென்ட்டும் இருக்கிற எல்லாருக்குமே கிடையாது. பல பேர் பல சுச்சுவேஷன்ல 1000 மனநிலையில இருப்பாங்க ஒருத்தரும். அப்படிங்கும்பொழுது அவங்க எந்த மனநிலையில இப்ப இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி. அதனால இப்ப இந்த வீடியோ இது மேக்ஸிமம் எவ்வளவு பேருக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மைண்ட் செட்ல எவ்வளவு பேர் நம்ம இருப்போங்கிறதும் தெரியாது. சோ பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா, பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கேட்கறத குடுக்குற மாதிரியான எல்லாரும் அப்படித்தானே சொல்லி வச்சிருக்கோம். கேட்டா கொடுக்கும், கேட்டா கொடுக்கும் அப்படின்னுட்டு அப்படி கேட்டு வாங்குறது. இவ்வளவுதானா? இல்ல இதை தாண்டி பிரபஞ்சத்தின் மேல நம்ம காட்டுற அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாவது கேட்கலாமா, வேண்டாமா, நம்ம லைஃப் ஸ்டைல் அது பாட்டுக்கு ஜாலியா வாழலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃபரெண்டான ஒரு தெளிவு இந்த வீடியோல உங்களுக்கு வரும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வீடியோ பாக்குற இந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நம்ம ஒரு மனுஷங்களா நார்மலா அந்த 6 சென்ஸ் மட்டும் வச்சுட்டு இல்லாம இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் பீயிங்ஸா நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனா நீங்களே வச்சுக்கோங்க. அதாவது நம்மள இப்ப யூனிவர்ஸ்ங்கிறதோ கடவுள்ங்கிறதோ எல்லாமே என்னது இயற்கை அப்படி சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த இயற்கை அப்படிங்கும்போது அந்த இயற்கை நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப சூரியன் வருது, நம்ம திட்டுறோம். சம்மர்ல கண்டபடி சூரியனை திட்டுறோம். மழை வருது, ரெய்னி சீசன்ல பயங்கரமா திட்டுறோம். காத்தடிக்குது, அதுக்கும் திட்டுறோம். அப்புறம் வேற என்ன, கடல் சீற்றம் அதுக்கு திட்டுறோம். புயல் வந்தா திட்டுறோம். மரம் விழுந்தா திட்டுறோம். அப்படி நிறைய இயற்கை நமக்கு எதோ ஆப்போசிட்டா பண்ணுதோ நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? அதுக்காக அந்த இயற்கை தன்னோட வேலையை செய்யாம இருக்கிறது கிடையாது. எனக்கு எப்பவுமே சன்னுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்மர் சீசன் அதை விட பயங்கரமா பிடிக்கும். எவ்வளோ புழுக்கமா இருந்தாலும், எவ்வளோ வேர்த்து கொட்டினாலும் எனக்கு சம்மர் சீசன் அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு காரணமே தெரியல. எனக்கு எப்பவுமே அந்த சின்னதுல இருந்தே சன்னை பிடிக்குங்கும் போது, இப்ப வளர்ந்தப்புறம் நான் எப்படி அதே விஷயத்தை எப்படி பாக்குறேன்னா, நம்மளும் ஒரு சன் மாதிரி இருக்கணும். நீ என்ன திட்டு கண்டபடி திட்டினாலும் நான் டான்னு வருவேன், டான்னு போவேன், டான்னு வருவேன், டான்னு போவேன். யாரோட விமர்சனமும் இல்லை, யாரோட பாராட்டும் என்னைய எந்த இடத்துலயுமே ஷூட் பண்ணவே பண்ணாது. அப்படி ஒரு மைண்ட் செட் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்ப நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன், ஏய் சூப்பர் பண்ணி இந்த வரைக்கும் செம்மையா பண்ணிருக்கப்பா அப்படிங்கும் பொழுது நமக்கு அப்படியே நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டா மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தப்பா பண்ணிட்டோம், கோட்டை விட்டுட்டோம், ஒரு 10 பேர் உங்களை சேர்ந்து திட்டுறான், அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க, ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க, உங்களோட எனர்ஜி எல்லாம் கம்மியாயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவ் சோனுக்கு போயிட்டீங்க. இது ரெண்டுமே இல்லாம நான் உங்களை பாராட்டும் பொழுதும் ஓகே மேம், உங்களை திட்டும் பொழுதும் மேம் அப்படின்னா நீங்க இப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கீங்க? அந்த நியூட்ரலுக்கு உண்டான அந்த இயற்கை பொசிஷனுக்கு நீங்க போறீங்க இல்லையா? இப்போ ஏன் நீ யூனிவர்ஸ பத்தி சொல்றேன், ஈர்ப்பு விதியில இது ஒரு டிஃபரண்டான டாபிக்ன்னு நீ சொல்லிட்டு, இப்ப சூரியன் மாரி இரு, நிலா மாரி இரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, என்ன ஒரு சூப்பரான விஷயங்க இது உண்மையாலுமே. இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பொதுவாவே நம்ம யார்கிட்டயாவது போய் எதையாவது கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தே நம்ம விலகி வந்துருவோம். அப்படியான ஒரு சூப்பர் விஷயம். அதாவது பிரபஞ்சம்ங்கிறது இருக்கு. நம்ம ஏன் பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி ஏன் நமக்கு பிடிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளோ செல்ஃபிஷ் நம்ம எல்லாருமே. நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கணும், நம்ம கேட்கறது நடக்கணும், இவ்வளோ பணம் வேணும், இத்தனை நகை வேணும், இவ்வளோ வீடு வேணும், கார் வேணும், நினைச்சவன கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இப்படி ஒரு வீட்ல நான் குடியிருக்கணும், இந்த மாதிரி ஜாப் இருக்கணும், இப்படி ஒரு பொண்ணு என் கூட வாழணும், இப்படி நிறைய 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 நமக்கு ஆசை நிறைய இருக்கு இல்லைங்களா? அவ்வளோ நிறைய விஷயங்களை இந்த யூனிவர்ஸ்ல ஒரு விதி, யூனிவர்ஸ்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நிறைய லாஸ் இருக்கு. ஆனாலும் நம்மளோட அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல போறதுக்கான காரணம் நம்மளோட இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. அதனாலதான் நம்ம போறோம். அப்ப இங்க என்ன இருக்கு? நிஜமாவே நம்ம யாராவது யூனிவர்ஸ் லவ் பண்ணிட்டா இருக்கோம். எனக்கு இதை கேட்டா குடுப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா. இது ரொம்ப ரொம்ப மோசமா இல்லையா? உங்களை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு இதை பண்ணு, அதை பண்ணுன்னுட்டு அது மேபி காசா இருக்கலாம், இல்ல ஏதாவது பொருளா இருக்கலாம், இல்ல உங்களோட தாட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க டைமா இருக்கலாம். எதையோ ஒண்ணு
உங்க கூட இருக்க ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, உங்களுக்கு அவங்க மேல என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வரும்? வேற வழியே இல்ல. நீங்க உங்க லைஃப்ல இருந்து அவங்கள அவாய்ட்லாம் பண்ண முடியாது. ஆனாலும், உங்களுக்கு அந்த அபிப்பிராயம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப பேடா இருக்கும் இல்லையா? இவன் இப்படி இருக்கான், இவ்ளோ யூஸ் பண்ணிக்கிறான், இவ்ளோ செல்ஃபிஷ்ஷா இருக்கான், நம்ம மேல ஒரு லவ்வே இல்ல, நம்ம மேல ஒரு அன்பு காட்ட மாட்றாங்க அப்படின்னுட்டு, அந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸ்க்கு நம்ம குடுக்கக்கூடாது. இப்ப யூனிவர்ஸும் அப்படி நினைப்பாங்களா? நீங்க வந்துட்டு செல்ஃபிஷ்ஷா என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ப யூனிவர்ஸும் மனுஷனும் என்ன ஒண்ணா? அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஒண்ணு கிடையாது. யூனிவர்ஸ்ங்கிறது வேற கான்செப்ட். மனுஷங்கிறது வேற கான்செப்ட். அதாவது எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்கு. அப்ப பிரபஞ்சம்ங்கிறது தான் நம்மளுடைய ஆழ்மனம். அங்க என்ன திங்கிங், அங்க என்ன பேட்டர்ன்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, யூனிவர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கோ, அதே மாரி திங்கிங்ல தான் நம்மளும் இயங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது, நம்மளும் யூனிவர்ஸும் ஒண்ணு. ஆனா, நம்ம எனக்கு அத குடு, இத குடுன்னு கேட்கும் பொழுது, நம்ம சாதாரண மனுஷனா போயிர்றோம். யூனிவர்ஸ் யூனிவர்ஸாவே இருக்காங்க. கேட்கற குடுக்குற அந்த கடமைய அவங்க செஞ்சுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தபடி, அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் மேல போணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? யூனிவர்ஸ நம்ம எல்லாரும் நம்மளோட செல்ஃபிஷ்காக யூஸ் பண்றோம். யூனிவர்ஸ்க்கு எமோஷன்ஸ் புரியும் இல்லையா? அப்ப இத்தன லட்சம் பேரு, இத்தன யுகங்களா எவ்ளோ இன்னைக்கு வந்து இப்ப நம்ம இருக்கிறது 84த் யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருந்து 7த் டைமென்ஷன் வரைக்கும் உலகம் அழிஞ்சு மறுபடியும் புதுசா பொறந்து, இப்படியெல்லாம் பிக் பேங் தியரி எல்லாம் வந்து, அது பெரிய வெடிப்பாயி, திரும்ப அது குவிஞ்சு, வெடிச்சு, குவிச்சு இப்படின்ட்டு யுனிவர்ஸ் அதோட வேலைய பார்த்துட்டே இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பிறவிய வந்து இப்ப எடுத்திருக்கோம். இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இதுக்கே நமக்கு அவ்ளோ பிரச்சனையா இருக்கு. ஆனா அவங்க எத்தன லட்சம் பேர பார்த்திருப்பாங்க, எத்தன கோடி பேர பார்த்திருப்பாங்க. சோ எமோஷன்ஸ்ங்கிறது யுனிவர்ஸ்க்கு தெரியும். அதனால அந்த எமோஷன் அந்த ஒரு டச் பண்ண எமோஷனலா டச் பண்ணிட்டான் என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த எமோஷனல் டச் எங்க வரணும்னா, உங்களுக்கான செல்ஃபிஷ்ஷா எனக்கு இத குடு, எனக்கு இத செய்யினே நீங்க கேட்கக்கூடாது. ஒரு அன்பா இருக்கீங்க. நீங்க எனக்கு எதுவுமே செய்யலனாலும் பரவால்ல. ஐ லவ் யூ அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்து பாருங்களேன். இப்போ ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க யாரையாவது லவ் பண்றீங்க. உங்கள பார்க்க வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்குன்னு எதுவும் வாங்கி குடுக்க மாட்டாங்க, உங்கள சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க, உங்க கூட விளையாட மாட்டாங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ஆனா உங்களுக்கு அவங்கள புடிச்சிருச்சு. ஒரு லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியுது. சரி ஓகே நீ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. நான் இப்பயே உன்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம்னா, அது வந்து ஒரு லவ் கிடையாது இல்லையா? அவங்க நம்ம கூட இருந்தாலும், இல்லைனாலும் அந்த அன்பு வச்ச அன்பு அது மாறா அன்பு அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி, யூனிவர்ஸ் கிட்டயும் நம்ம இந்த மாறா அன்பு நான் கேட்டத நீ குடு, குடுக்காம போ, இல்ல வந்துட்டு நெறைய குடு, என்ன அழ வை, என்ன ஹாப்பியா வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணு நீ. ஆனா உன் மேல நான் வச்சிருக்க அந்த அன்பு என்னைக்குமே மாறாதது. இப்படி கேட்கலாம் மேபி நம்ம பிரேயர எனக்கு அது வேணும், இது வேணும்னு குடுக்காம, இன்டென்ஷன மாத்தி, என்னால யூனிவர்ஸ் நல்லா கேட்டுக்கோ, நான் இருக்கிறதுனால, இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறதுனால, என் மூலமா எவ்ளோ பேருக்கு உதவிகள் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியோ, அப்படியான சிச்சுவேஷன்ஸயாவது அட்லீஸ்ட் எனக்கு குடு அப்படின்னு கேட்கிற இந்த புரிதல் இருக்கிறவங்க தான் ரொம்ப கம்மின்னு நான் வந்து ஆரம்பத்துல சொன்னேன். இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே ஓவர் பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாரி ரேஸ்ல குடு குடு குடுன்னு ஓடுறோம். தப்பு கிடையாது. ஓடுங்க. ஆனாலும் பேக்கிரவுண்ட்ல நமக்கு அவேர்னஸ் வேணும். யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி அத குடு, இத குடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். நீங்களே ஒண்ணும் இல்ல. சிக்னல்ல போறீங்க. கார்ல உட்காந்துருக்கீங்க. ரோட்ல யாராவது உங்கள்ட்ட எதையாவது கேட்டாங்கன்னா, "ச்சே பாவம் பாரேன் இவ்ளோ" அப்படியெல்லாம் வராது. ஒரு ஒரு சின்ன அந்த மனுஷனுக்கே உண்டான ஒரு சின்ன ஈகோ. நான் கார்ல உட்காந்துருக்கேன். "இந்தாங்க வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க." அப்படியே பந்தாவா எடுத்து காசு குடுப்போம். இல்லன்னா குடுத்துட்டு அந்த ஒரு பெருமிதம் வெளிய காட்ட முடியலைனாலும், உள்ள நமக்கே தெரியாம ஒரு குட்டி பெருமிதம் வந்துட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஈக்குவல். எல்லாமே வந்துட்டு ஒரு நானும் ஒண்ணு, அவனும் ஒண்ணு. அந்த மாதிரி நம்ம எப்போ ஒரு மைண்ட் செட்க்கு வரோமோ, அப்பதான் அந்த மாதிரி உதவி பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நமக்கு குடுக்கும் பொழுது மட்டும் தான் யூனிவர்ஸ் கூட நம்ம இன்னுமே போய் கனெக்ட் ஆவோம். அத விட்டுட்டு, அத குடு, இத குடுன்னு கேட்டிருந்தா என்ன ஆகும்னா, யூனிவர்ஸ் வந்து நம்மள அந்த மாரி பிச்சைக்காரன பார்த்த மாரி பார்ப்பாங்களான்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா, அந்த ஒரு விஷயமே நம்ம கிரியேட்டே பண்ண வேண்டாம். யூனிவர்ஸும் குடுக்குற இடத்துல இருக்காங்க. நானும் குடுக்குற இடத்துல இருக்கேன். ஏன்னா நானும் யூனிவர்ஸும் ஒண்ணுதான். அந்த ஒரு பேரலலாவே நம்ம டிராவல் ஆனா மட்டும் தான், இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரணும் நீங்க. என்னோட லைஃப்ல நான் வாழ்றேன். வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என் லைஃப்லயும் கஷ்டம் இருக்கு. ஃபினான்ஷியலா பிரச்சனை இருக்கு. எமோஷனல் டேமேஜஸ் நெறைய நடக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அவங்க அப்பப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு போங்க. இப்படியே இருங்கன்னு சொல்லல. இந்த மைண்ட் செட்டுக்கும் நீங்க வந்துட்டு போகும்பொழுது, கொஞ்சம் ரியாலிட்டினா என்ன? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உங்களால புரிஞ்சுதா? புரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி.
இது வரைக்கும் யூனிவர்ஸ் கிட்ட அதை கூட இதை கூட கேட்டு மட்டும் பழகி இருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்கறத கம்மி பண்ணிட்டு அவங்க கூட இருந்து அவங்க கூட வாழ்ந்து பழகலாம். தேங்க்யூ.